வணக்கம் தமிழ் நண்பர்களே. தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம். பழம்பெரும் தமிழ் நடிகை ஒருத்தங்க மறைந்த செய்தி வெளியே இருக்குது. 1939ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் பிறந்தவங்க தான் சகுந்தலா. அவங்க 1960ஆம் ஆண்டு கைதி கண்ணாயிரம்ன்ற படம் மூலயமா முதல் முறையாக நடிக்க ஆரம்பித்து பல முன்னணி நடிகர்களுடையும் இவங்க நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் எல்லாரும் கூடயும் நடிச்சிருந்தாலும் 1970ஆம் ஆண்டு சிஐடி சங்கரில் இவங்க நடித்தது மூலயமா இவங்களுக்கு சிஐடி சகுந்தலான்ற பெயருமே கிடச்சிது. இவங்க 50க்கும் மேற்பட்ட சினிமாக்களில் நடிச்சிருக்காங்க. 1998ஆம் ஆண்டு பொன்மானை தேடின்ற திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்க சினிமாவில் நடிக்கிறத தவிர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் சன் டிவி சீரியல்களில் இவங்க நடித்தாங்க. 1999ஆம் ஆண்டு குடும்பம், சொந்தம், வாழ்க்கை, அக்னிசாட்சி, கல்யாண பரிசு, சபிதா என்கிற சபாபதி, தமிழ் செல்வின்னு பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க கடைசியாக தமிழ் செல்வி சீரியலில் சன் டிவியில் தான் கடைசியாக நடித்தாங்க. சகுந்தலா அம்மா அவங்க இப்போது தன்னோட 85ஆம் வயதில் மறைந்த செய்தி வெளியே இருக்குது. பல முன்னணி பிரபலங்களுமே இப்போது சகுந்தலா அம்மா அவங்களோட மறைவுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சகுந்தலா அம்மா அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.